வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள், விதைப்பு விவசாயிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் இதர விவசாய பணிகள், உலர்த்தும் பணிகள், பல்வேறு பொது பணிகள், உப்பள பணிகள், செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை 2025 பிப்ரவரி 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அறுவடைக்கான ஆய்வறிக்கை முதலில் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல் எல்லாவற்றிற்குமானது. இன்றைய தேதியில் நாம் பிப்ரவரி 5, 6 குழப்ப வானிலை இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் இன்றைக்கு காலை 9 2:30 மணி வரைக்கும் மேகம் சூழ்ந்த வானிலை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும். இது அறுவடைக்கு அச்சுறுத்தலை தவிர அறுவடைக்கு இடையூறோ பாதிப்போ இல்லை. தூறலுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஆனால் தென் மாவட்டங்களில் ஓரிடங்களில் தூறல் துளி விடலாம், அதுவும் நனைக்காது. ஒருவேளை நனைத்தாலும் உடனடியாக காயும் அளவிற்கு தான் அந்த மழைப்பொழிவு இருக்கும். 5, 6 தேதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை. தரைக்காற்றும் கடற்காற்றும் கடலோரம் இன்றைக்கு இணையும். நாளை தரைக்காற்றும் கடற்காற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வந்து கூட இணையும். இதனால் இருகாற்று இணைவு கடலோர மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள சற்று உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை இருக்கும். அச்சப்பட வேண்டாம். இன்றைக்கு மதியம் காலையில் குழப்பினாலும் அறுவடையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். உலர்த்துவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓரிரு தூறல் துளி விடலாம். தென் மாவட்டங்களுக்கு தூறல் துளிக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை உறுதியாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களுக்கு. ஆக அறுவடைக்கு அச்சுறுத்தல் தவிர பாதிக்கும் மழை அல்ல, மிரட்டும் வானிலை. சரி, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பூச்சி விரட்டு அடிக்கலாமா? அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாளைய மறுதினம் அடிப்பதற்கு மிகச் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு குழப்பம். தென் மாவட்டங்களுக்கு நாளை வேண்டாம் பூச்சி விரட்டு அடித்தல். காலை 11 மணி அளவில் ஒரு தூறல் ஓரிரு இடங்களில் விடலாம். ஓரிரு இடங்களில் ஏதேனும் ஒரு விவசாயிக்கு பூச்சி விரட்டி அடித்ததில் நனைத்து விட்டால் பாதிப்பு ஏற்பட்டுவிடும், பணம் நஷ்டமாகிவிடும். எந்த விதப்பாக இது அறிக்கையை தவிர பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் எந்தவித பிரச்சனையில் நீங்கள் அடித்துக்கொண்டே இருக்கலாம். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் குழப்ப வானிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது விதைப்பிற்கு. விதைப்பிற்கு எந்தவித அச்சமும் பட வேண்டாம். விதைக்கலாம், மழை பாதிப்பு இருக்காது. மழையை பொறுத்த வரைக்கும் குழப்ப வானிலை தான் பிப்ரவரியில் பெரும்பாலும் தெரிகிறது. மார்ச் 2ஆம் தேதி வரக்கூடியதான் மழையாக தெரிகிறது. பிப்ரவரி இறுதி வாரத்தில் வரக்கூடியது ஒரு நனைக்கும் மழை பொழிவாக தெரிகிறது. இந்த 12, 13, 14, 15 வரக்கூடியது தூறல் மழையாக தெரிகிறது. இவை எல்லாமே ஒரு மிரட்டும் குழப்ப வானிலை தான். விதைப்பிற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது, விதைக்கலாம். ஆனால் விதைப்பவர்கள் மழையை எதிர்நோக்கி விதைக்க கூடாது. அடுத்தடுத்த மாதங்களிலே மழை இருக்கிறது, உண்மைதான். எல்லா மாவட்டங்களுக்குமே கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. ஆனால் அது எல்லா இடத்திற்கும் நீங்கள் நினைக்கும் பொழுது கொடுக்குமா என்றால் அமையாது. அமையலாம், ஒதுக்கலாம். எந்தவித ஒரு பருவ மழை காலமாகவே இருந்தாலும் ஒரு நிகழ்வு எந்த இடத்தில் வருகிறதோ அந்த இடத்தில் மழை, அந்த இடத்தில் வந்தாலும் நிகழ்வு இருக்கிற இடத்துல மழை பெய்யாமல் இருகாற்று வேறு இடத்தில் இணைந்து வேறு இடத்துல மழை பொழியும். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது மழை தராது. அது தரும்பொழுது நாம் சேமித்து பயன்படுத்தும் அளவிலே மழை நீர் சேகரிப்பு அமைப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் மழை, அதாவது கைவசம் நீர் வைத்துக்கொண்டு விவசாயம் செய்யுங்கள். கைவசம் நீர் இருந்தால் கவலையின்றி விவசாயம் செய்யலாம். அடுத்தபடியாக உலர்த்துதல் பணி. உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் உலர்த்தலாம். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் விழிப்போடு இருங்க, தூறலாம். பிற பகுதிகளில் உலர்த்தலுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. டெல்டாவில் காலை கொஞ்சம் அச்சுறுத்தலாம் தவிர நனைக்கும் மழையோ தூறலோ இல்லை. ஆனால் மிரட்டல் கூடுதலாக இருக்கும். அடுத்தது 12ஆம் தேதியிலிருந்து 13, 14 வரைக்கும் எதிர்பார்த்தோம். 15 அடுத்த அந்த மழை மிரட்டு மழையாக இருக்குமே தவிர பெரிய மழை தெரியவில்லை. 12, 13, 14, 15, 16 கூட இருக்கலாம். அடுத்தது 22 எதிர்பார்க்கப்பட்டது. 23, 24, 25 இருக்கும். அதுவும் மிரட்டும் தூறல் நனைக்கும் மழை வானிலை தான். தென் மாவட்டங்களுக்கு தான் பெரிதாக தெரிகிறது. அடுத்தது மார்ச் 2 எதிர்பார்க்கப்பட்டது. மார்ச் 3, 4, 5 மழை வாய்ப்பு இருக்கிறது. அதில் நல்ல மழை தெரிகிறது. ஆனால் அந்த மழையை நம்பி நீங்கள் எந்த விவசாயம் செய்யக்கூடாது. ஆனால் மழை இருக்கும். எந்த இடத்தில் எப்பொழுது பெய்யும், எவ்வளவு பெய்யும் என்பதெல்லாம் அது வரக்கூடிய நாட்களில் தான் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் அது தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு
கூடுதல் டெல்டாவிற்கும் இருக்கிறது ஆங்காங்கே. உள்ளே எப்படி முன்னேறும், எப்படிப்பட்ட மழை தரும் எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்வு இன்னும் வரவே இல்லை. இப்போ இருக்கிற ஒரே நிகழ்வு அது வரக்கூடிய 10ஆம் தேதி வரக்கூடியது. அதுவே போராடி தான் முன்னேற போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா தென்னரை குளத்தில் 2 புயல்கள் காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் போராடச் செய்கிறது. இவையெல்லாம் ஒரு இடையூறாக இருக்கும் என்பதனால இடையூறும் அது குழப்ப வானிலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் மழை இருக்குது, 2வது வாரத்தில் உறுதியாக இருக்குது, 3வது வாரத்தில் 100% உறுதியாக 3வது வாரம் 4வது வாரத்தில் மழை இருக்குது. அது காற்று சுழற்சி மழையாக இருக்கும். நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும். மார்ச் இறுதியில் ஓடு மேக மழைப்பொழிவாக இருக்கும் மார்ச் 3-4வது வாரத்தில். ஏப்ரல் மே கண்டிப்பாக வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். 10 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி வரும். அந்த 10 நாட்கள், அதாவது மாதத்திற்கு 3 நிகழ்வு என்று குறைந்தபட்சம் எடுத்துக்கொண்டாலும் அந்த 3ல் 1 வலிமையான நிகழ்வாக இருக்கும். மார்ச்சில் ஒரு வலிமையான நிகழ்வு, ஏப்ரலில் ஒரு வலிமையான நிகழ்வு, மே மாதம் ஒரு வலிமையான நிகழ்வு. 2 நிகழ்வு, ஏப்ரலில் 1 மேயில் 1 இருக்கிறது. 2 நல்ல ஒரு மழைப்பொழிவை தரும். பிற நிகழ்வு எல்லாமே சிறு சிறு மழைகளை தரும், கொஞ்சம் மழைப்பொழிவுகளை தரும். காற்று சுழற்சி இருக்கும், வெயிலும் இருக்கும். இந்த ஆண்டு கோடையில் அனல் காற்று நேற்றைக்கும் முன்தினம் பிறகு 2 நாள் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கும் இருக்கும். ஆனால் நேற்று முன்தினம் இருந்தது போல் இருக்காது இன்றைக்கு என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும். 8-9 தேதிகளில் கிழக்கு காற்று வரும். அதனால் கொஞ்சம் வெயில் பெரிதாக தெரியாது. இப்படி தாங்க ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் வெயில். 2 நாள் கூடுதலாக இருக்கும், அப்புறம் 2 நாள் இதமாக இருக்கும், அப்புறம் குறைவாக இருக்கும், அப்புறம் குழப்ப வானிலை, அப்புறம் புழுக்கம், அப்புறம் மழை வானிலை எல்லாம் மாறி இருக்கும். இந்த ஆண்டு கோடையில் மழை இருக்கிறது. கோடையில் 10 நாட்களுக்கு ஒரு சிஸ்டத்துக்கு 2 நாள் ஆக மொத்தம் 3 சிஸ்டம்னாலே 6 நாள் தான் ஒரு மாதத்திற்கு. அதிகபட்சம் எடுத்துக்கிட்டால் ஒரு வலுவான சிஸ்டத்துக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டால் கூட பிற சிஸ்டத்துக்கு 2 நாள் ஆக அதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு நாள் ஆக 7-8 நாளுக்கு மேலே இருக்காது. மாதத்துக்கு 30 நாள்னா 22 நாள் வெயில் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். வெயில் சராசரி, மழை சராசரிக்கு கூடுதல் கோடை மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதே போல தான் மே மாத இறுதி வரைக்குமே அந்த கோடை மழை என்பது குழப்ப வானிலை எல்லாமே இருக்கும். கோடை மழை நல்லா இருக்கும். மே மாதம் வெயிலும் இருக்கும். கோடை மழையோடு சேர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகிடும் தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வுகளால் மழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வட இந்தியாவிற்கு, கேரளாவிற்கு, அரபிக்கடலோர மாநிலங்களுக்கெல்லாம், தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழையாக தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும். ஆனால் நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது, நாம் நினைக்கும் இடத்திலும் பெய்யாது. அது ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து நாம் விரிவான ஒரு திட்டத்தை தீட்ட முடியாது. மழைநீர் சேகரிப்பு கைவசம் இருந்தால் எந்த மழையோ ஒரு மழை உங்களுக்கு நன்றாக வலுத்து பெய்யும். அந்த மழையை சேமித்து நீங்கள் சீராக பயன்படுத்தலாம் விவசாயத்திற்கு. தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை விரைவாக அணைகளை நிரப்பும், ஏற்கனவே நிரப்பி இருக்கிறது. அது உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக தென்மேற்கு வடகிழக்கு சராசரி கூடுதல் மழை. ஆனால் தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் 25% பாதிக்கும் மழை. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கடலோரத்திற்கு பாதிக்கும் மழை. பிற மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற சராசரிக்கு கூடுதல் மழை என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். மீண்டும் ஒரு முறை, இன்றைக்கு நாளைக்கு குழப்பம். 12 15 வரை மீண்டும் ஒரு குழப்பம் தூறல். 22 25 வரை மீண்டும் ஒரு குழப்பம் தூறல். அடுத்தது மார்ச் 2 மழை தருகிறது. மார்ச் 2க்கு மேல் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக. நன்றி.